தமிழக அரசு தேசிய கல்விக் கொள்கை குறித்து எடுக்கும் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கல்வியாளர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். அந்த வரிசையில் சென்னை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரும் கல்வியாளருமான திருவாசகம் முதல்வர் விஜய்க்கு எழுதியுள்ள கடிதத்தில் முக்கியமான எச்சரிக்கையை முன்வைத்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை தொடர்ந்து புறக்கணித்தால் தமிழக அரசு பல்கலைக்கழகங்களின் தரமும் மாணவர்களின் எதிர்காலமும் பாதிக்கப்படலாம் என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் மொத்தம் 58 பல்கலைக்கழகங்கள் உள்ளன. அவற்றில் 24 அரசு பல்கலைக்கழகங்கள் மற்றும் அவற்றின் கீழ் செயல்படும் ஆயிரக்கணக்கான கல்லூரிகள் மட்டுமே தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக ஏற்கவில்லை என்று சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக சுமார் 24.79 லட்சம் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழல் உருவாகலாம் என்றும் எச்சரித்துள்ளார். நாட்டின் பெரும்பாலான மாநிலங்களும் பல்கலைக்கழகங்களும் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசின் கல்வி திட்டங்கள் மற்றும் நிதி உதவிகளை பெற்று வருகின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்கால தலைமுறையை ஊக்குவிக்கும் நோக்கில் மாறுவோம் மாற்றுவோம் என்ற முழக்கத்துடன் அண்ணாமலை துவங்கியுள்ள முதல் மாநாடு வெற்றி பெற வாழ்த்துகிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் நளினி ஸ்ரீ. பல்கலைக்கழகங்களின் தரத்தை மதிப்பிடும் தேசிய தர மதிப்பீட்டு அமைப்பான NAEC-யின் புதிய மதிப்பீட்டு நடைமுறையில் தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டுள்ளதா என்பது முக்கிய அம்சமாக இடம்பெற்றுள்ளதாக கூறுகிறார். இந்த கொள்கையை நடைமுறைப்படுத்தாத பல்கலைக்கழகங்கள் கணிசமான மதிப்பெண்களை இழக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும், அதன் விளைவாக தேசிய மற்றும் உலகளாவிய தரவரிசையில் தமிழக பல்கலைக்கழகங்கள் பின்தங்கும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தரவரிசை குறைந்தால் அதன் தாக்கம் மாணவர்களையே முதலில் பாதிக்கும் என்று கல்வியாளர்கள் எச்சரிக்கின்றனர். வெளிநாடுகளில் உயர்கல்வி பெற விரும்பும் மாணவர்கள், கல்விக்கடன் பெறுவோர், ஆராய்ச்சியில் ஈடுபடும் ஆசிரியர்கள், சர்வதேச வேலைவாய்ப்பை நாடுபவர்கள் என பலருக்கும் கூடுதல் சிரமங்கள் உருவாகலாம் என்று திருவாசகம் தனது கடிதத்தில் விளக்கியுள்ளார். அதனால் இதுவரும் கல்விக் கொள்கை விவாதம் மட்டுமல்ல, தமிழக இளைஞர்களின் எதிர்காலத்துடன் தொடர்புடைய முக்கியமான பிரச்சனை என்றும் அவர் வலியுறுத்தினார். கல்விக் கொள்கையை அப்படியே ஏற்க வேண்டிய அவசியமில்லை என்றும், தமிழகத்தின் கல்வி மற்றும் மொழிச்சூழலுக்கு ஏற்ற வகையில் தேவையான மாற்றங்களுடன் செயல்படுத்தலாம் என்றும் திருவாசகம் பரிந்துரைக்கிறார். இதனால் தமிழ் மொழிக்கும் பாதிப்பு ஏற்படாது. அதே நேரத்தில் உயர்கல்வி தரம், ஆராய்ச்சி வாய்ப்புகள் மற்றும் மாணவர்களின் எதிர்கால போட்டித் திறனும் மேம்படும் என்பது அவரது கருத்து. எனவே தேசிய கல்விக் கொள்கையை மறுபரிசீலனை செய்து தமிழக நலனுக்கேற்ற வகையில் நடைமுறைப்படுத்துவது மாநிலத்தின் உயர்கல்வி வளர்ச்சிக்கு சிறந்த வழி என்று கல்வியாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர்.